ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் எனக்கு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்யணும் பார்க்குறோம். நான் ஒரு 50 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய், சிவப்பு கலர் குடமிளகாய், கொஞ்சமாக ஜீரகத்தை தாளிச்சிட்டு குடமிளகாயும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 100 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன். அந்த பட்டாணியை மட்டும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி, 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். அந்த விடுதி அதில் ஊற்றி, ஏற்கனவே அதில் உப்பு போட்டதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு போடுவேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, 200 கிராம் பாசுமதி ரைஸை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பாசுமதி ரைஸையும் ஊற்றி 2 கப் அளவு தேங்காய் பால், ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதையும் ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ப்ரெட்டை வறுத்து அதோட